பாருங்க, பசு கன்று போட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது, பசு கன்று ஈன்றது அப்படின்னு சொல்லணும். மாறன் சிலை செய்தான் இல்ல, மாறன் சிலை வடித்தான் அப்படின்னு சொல்லணும். சிறிது நேரம் ஓய்வு எடு இல்ல, சிறிது நேரம் இளைப்பாறு. பாருங்க, ஈன்றது, வடித்தான், இளைப்பாறு, இந்த மாதிரி அழகான வினைமரபு சொற்கள் இருக்கும் பொழுது நம்ம போடு, செய், எடு ஆகிய சொற்களை பயன்படுத்துறோம். பேச்சு மொழியில பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த சொற்களை இன்னைக்கு எழுத்து மொழியிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு நீங்களே பாருங்க. வீட்டின் மேல் கூரை போட்டனர் இல்ல, வீட்டின் மேல் கூரை வேய்ந்தனர். குயவர் பானை செய்தார், குயவர் பானை வனைந்தார். ஆசிரியர் பாடம் எடுத்தார், ஆசிரியர் பாடம் கற்பித்தார். நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வீரன் போர் செய்தான், வீரன் போர் புரிந்தான். உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர், உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதிதாக சாலை போட்டனர், புதிதாக சாலை அமைத்தனர். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதே, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காதே. முடிந்தவரை முயற்சி எடுக்க வேண்டும், முடிந்தவரை முயற்சி மேற்கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இந்த 3 சொற்களும் நம்ம மொழியில இருக்கிற எத்தனை அழகான வினைமரபு சொற்களை நம்மள மறக்க வச்சிருக்குன்னு பாத்தீங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம மொழியில இருக்கிற அழகான வினைமரபு சொற்களை பேச்சு மொழியிலையும் பயன்படுத்தி அந்த சொற்களை உயிர்ப்போடு வைப்பதற்கு முயல்வோம்.